தோழமைகளுக்கு பிருந்தாவல்லவனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் அம்மையார் ஆர் சூடாமணி அவர்களுடைய அந்நியர்கள் என்ற கதையினை வாசித்து கேட்கலாம். அம்மையார் சூடாமணி அவர்கள் பெண் புனைக்கதை படைப்பாளர்களில் குறிப்பிடத்தக்கவர். இவரது காலம் 1931 முதல் 2010 வரை. ஆரவாரம் இல்லாமல் குறிப்பாக பெண்களை பற்றியும் நடுத்தர குடும்பத்தை பற்றியும் சிறுகதை எழுதுபவர். தமிழில் மட்டுமல்லாமல் சூடாமணி ராகவன் எனும் பெயரில் பல ஆங்கில ஆக்கங்களை படைத்துள்ளார். இவரது முதல் சிறுகதை காவேரி எனும் புனைப்பெயரில் 1957 வெளியானது. மனதிற்கு இனியவள், உள்ளக்கடல் ஆகிய 2 நாவல்களையும், இருவர் கண்டனர் எனும் நாடகத்தையும், 100க்கு அதிகமான சிறுகதைகளையும் எழுதியுள்ளார். இவர் ஓவியர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது குறிப்பிடத்தக்க சிறுகதைகளுள் ஒன்று அந்நியர்கள். ஒரே குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அக்காவிற்கும் தங்கைக்கும் இடையே அந்நியமாகி போகும் ஒரு கணத்தை பற்றிய அழகான சிறுகதை வாசித்து கேட்கலாம். வா வா என்பதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியவில்லை. மகிழ்ச்சி வாயை அடைத்தது, மூச்சு திணற வைத்தது. பார்வையும் புன் சிரிப்புமே பேசின. ஹலோ சவி, என்ன பிளசன்ட் சர்ப்ரைஸ்! நீ ஸ்டேஷனுக்கு வருவன் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று முகமலர்ச்சியுடன் கூறியது சௌமியா. அவளிடம் விரைந்து வந்தாள். எவ்வளவு வருஷம் ஆச்சுடி நம்ம சந்திச்சு, நீ என்னை ஸ்டேஷனில் எதிர்பார்க்கலைன்னா உன்னை மன்னிக்கவே முடியாது என்றாள் சவிதா. சௌமியா சிரித்தாள். அப்பாடா, நீ இப்படி பேசினால்தான் எனக்கு வீட்டுக்கு வந்தது மாதிரி இருக்கு. 2 நிமிஷங்கள் வரையில் மௌன முகங்களாக சகோதரிகள் எதிரெதிரே நின்றார்கள். பேச்சுக்கு அவசியமற்ற அர்த்தமயமான இதயமயமான நிமிஷங்கள். சாமான்களுடன் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வந்து டாக்ஸியில் ஏறி கஸ்தூரிபா நகர் வந்து சேரும் வரை பரஸ்பரம் எப்படி இருக்க, உங்க ஆத்துக்காரர், குழந்தையெல்லாம் சௌக்கியமா என்பதற்கு மேல் உரையாடவே இல்லை. டாக்ஸியில் அவ்வளவு இடம் இருந்தபோது தம்மை அறியாமல் நெருக்கமாய் ஒட்டி உட்கார்ந்த செயல் ஒன்றே எல்லாவுமாய் பொழிந்தது. சவிதாவின் கணவர் மைத்துனியை வரவேற்று குசலம் விசாரித்த பின், நீ வர்றது நிச்சயமானதிலிருந்து உன் அக்காவுக்கு தரையில கால் நிக்கல என்று சிரித்தார். சௌமியாவின் பார்வை சகோதரியிடம் சென்றது. மீண்டும் மௌனத்தில் ஒரு பாலம், புன்னகையில் மின்னும் ஆந்தரீகம். இத்தனை வருஷம் ஆனாப்புல தோணவே இல்லை. சவி, தலை கொஞ்சம் நரைக்க ஆரம்பிச்சிருக்கு, வேற எதுவும் வித்தியாசம் இல்லை என்றாள். நரை. சவிதா லேசை சிரித்து கொண்டாள். காலம் செய்யக்கூடியதெல்லாம் அவ்வளவுதான், பாவம் வருஷங்கள் என்று சொல்வது போல் இருந்தது அந்த சிரிப்பு. பிரிந்திருந்த காலமெல்லாம் இந்த சந்திப்பில் ரத்தாகிவிட்டது. பரஸ்பரம் பாசமுள்ளவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு பின் ஒன்று சேர்ந்தாலும் எவ்வளவு எளிதாய் தொடர்ச்சியை மேற்கொண்டு விட முடிகிறது. சௌமியா சொன்னது போல் இத்தனை வருஷங்கள் ஆனதாக தெரியவே இல்லை. மனதளவில் அவர்களுக்குள் வித்தியாசம்தான் ஏது? எனவே 11 ஆண்டுகளின் இடைவெளி கனப்பொழுதில் தூர்ந்துவிட்டது. பிரிவே இல்லாமல் எப்போதும் இப்படியே தாங்கள் இருவரும் ஒன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்தது போலவே தோன்றியது. விதவை தாய் இறந்தபோதுதான் அவர்கள் கடைசியாக சந்தித்தார்கள். அந்த சூழ்நிலையே வேறு. வெவ்வேறு இடங்களிலிருந்து பறந்து வந்து ஒன்று சேர்ந்ததெல்லாம் ஒரு துக்கத்தில் பங்கு கொள்ள. அப்போது நிலவிய நெருக்கமும் ஒருமையும் அந்த துக்கத்தின் அம்சங்கள். பேச்செல்லாம் அம்மாவும் அவள் இறுதியின் விவரங்களும் தான். காரியங்கள் முடிந்த பின் அவரவர் இடத்திற்கு திரும்பிவிட்டார்கள். அதன் பின் இப்போதுதான் உண்மையான நெருக்கம். சிறிது காலமாகவே ஒருவித இரத்த சோகையால் பலவீனமுற்றிருந்தாள் சௌமியா. அதனால் அவள் கணவர் சவிதா குடும்பத்தினரின் அழைப்பின் பேரில் தாமும் குழந்தைகளும் வீட்டை கவனித்துக் கொள்வதாக சொல்லிவிட்டு ஒரு மாறுதலுக்காக அவளுடைய அக்காவிடம் பம்பாயிலிருந்து அனுப்பி வைத்தார். இப்போது சென்ற காலத்தை சகோதரியர் இருவருமாய் மீண்டும் பிடித்து கொண்டு விட்டு வந்தார் போல இருந்தது. முதல் நாளின் மௌனத்திற்கு பிறகு ஆந்தரீகமும் தோழமையும் பேச்சில் உடைப்படுத்து கொண்டன. அக்காவுக்கும் தங்கைக்கும் பேசி மாளாது போலிருக்கிறதே என்று சவிதாவின் கணவர் பரிகசிப்பார். அவர்கள் கிண்டலாய் சிரிப்பார்கள். அது ஒன்றுமே சவிதாவிற்கு உரைக்கவில்லை. பேச்சு என்றால் அதில் தொடர்ச்சி கிடையாது, அல்லது அத்தொடர்ச்சி தனிவகைப்பட்டது. ஒரு நாள் பேசியிருந்த விஷயத்தை பற்றி அடுத்த நாளோ 3ஆம் நாளோ வேறொரு சந்தர்ப்பத்தினுடையோ திடீரென்று அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் என்று தொடரும்போது இழைகள் இயல்பாய் கலந்து கொள்ளும். அவர்களுக்கு தொடர்ச்சி விளங்கிவிடும். மேலே தெரியும் சிறு பகுதியை விட
பன்மடங்கு பெரிய அளவு நீரின் கீழே மறைந்திருக்கும் பனிப்பாறையைப் போல் இருந்தது உடன்பிறப்பின் பந்தம். வெளியே தலை நீட்டும் சிறு தெரிப்புகளுக்கு ஆதாரமாய் அடியில் பிரம்மாண்டமான புரிந்து கொள்ளல். மற்றவர்களுக்கு உரைப்பு சமையலை பரிமாறிவிட்டு தானும் தங்கையும் மட்டும் காரமில்லாத சாம்பாரை உட்கொள்ளும் போது அந்த ஒத்த ருசி இன்னும் ஆழ்ந்த ஒற்றுமைகளின் சிறு அடையாளமாய் தோன்றியது. அவ்விருவருக்கும் காஃபியில் ஒரே அளவு இனிப்பு வேண்டும். இருவருக்கும் அகலக்கரை போட்ட புடவைதான் பிடிக்கும். மாலை உலாவலை விட விடியற்காலையில் நடந்துவிட்டு வருவதில்தான் இருவருக்கும் அதிக இஷ்டம். உறக்கத்தினிடையே இரவு 2 மணிக்கு சிறிது நேரம் கண்விழித்து நீர் அருந்திவிட்டு மறுபடி தூங்கப் போகும் வழக்கம் இருவருக்கும் பொதுவானது. இப்படி எத்தனையோ ஒரே வேரில் பிறந்த சின்ன சின்ன இணக்கங்கள், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதத்தில் இனிமை. சவிதா 40 வயதாக போகிறது. சௌமியா அவளை விட 3.5 வயது இளையவள். ஆனால் அந்த இனிமைக்கு சிரஞ்சீவி யவ்வனம். ஏனென்றால் அவர்கள் இருவரும் ஒன்று. வைத்தியமும் நடந்தது ஒரு கடமையைப் போல. சவிதா சகோதரியை உற்று பார்த்தாள். உனக்கு ரத்தம் கொஞ்சம் ஊறியிருக்குன்னு நினைக்கிறேன். முகம் அத்தனை வெளிரினாப்லே இல்லை. உன் கைபாகம்தான், இல்லைனா பம்பாயில் பார்க்காத வைத்தியமா என்று சௌமியா சிரித்தாள். தயிரில் ஊற வைத்து சர்க்கரை சேர்த்த வற்றலை ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டவாறு இருவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். இந்த டிஃபன் அவர்கள் பிறந்தகத்தில் பழக்கம். இங்கே யாருக்கும் இது பிடிக்கிறதில்ல. இப்போதான் எனக்கு ஜோடியா சாப்பிட நீ வந்திருக்க என்று மகிழ்ச்சியுடன் தயாரித்திருந்தாள் சவிதா. மாலை 4:30 மணி இருக்கும். சவிதாவின் மூத்த மகன் 19 வயதான ராஜு எம்எஸ்சி முதலாண்டு மாணவன். கல்லூரியிலிருந்து திரும்பி வந்தான். அம்மா, நாளைக்கு எங்கள் காலேஜில் எம்எஸ்சி முடிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பிரேக்கப் பார்ட்டி நடக்குது. நான் நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வரமாட்டேன். ராத்திரி தங்கிட்டு அடுத்த நாள் தான் வருவேன் என்றான். சரி என்றாள் சவிதா. சௌமியா அவனை ஏறிட்டு பார்த்தாள். நீ முதல் வருஷ ஸ்டூடெண்ட் தானே ராஜு? ஓவர் நைட் இருந்து தான் ஆகணுமா? ஆகணும்னு ஒன்றும் இல்லை சித்தி. ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் இருக்க போகிறாங்க. அவன் அங்கிருந்து சென்ற பின் சௌமியா, இதையெல்லாம் அத்திம்பேர் அனுமதிக்கிறாரா சவி என்றாள். அவன் அங்கிருந்து சென்ற பின் சௌமியா, இதையெல்லாம் அத்திம்பேர் அனுமதிக்கிறாரா சவி என்றாள். ஆமாம், நீயும் வேணான்னு சொல்கிறது இல்லையா? எதுக்கு சொல்லணும்? இப்படியெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் தங்க ஆரம்பிச்சு தான் இந்த நாள் பசங்க எல்லா வழக்கங்களையும் கற்றுக்குறா இல்லையா? சுருட்டு, கஞ்சா, குடி, அப்புறம் கோயட் வேற. நான் இப்போ நம்ம ராஜுவை பர்சனலாக எதுவும் சொல்லலை. புரியுது சௌமி. ஆனால் காலம் மாறுறத நம்ம தடுத்து நிறுத்திட முடியுமா? குழந்தைகளை நாம் தடுத்து காப்பாற்றலாமே. உலகம்னா இப்படியெல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சுட்டு தான் இந்த நாள் பசங்க வாழ்ந்தாகணும். அதுக்கு மேலே ஒழுங்காவோ ஒழுக்க கேட்டோ நடந்துக்கிறது அவாவா கையில் இருக்குது. பெரியவாளுடைய கண்ட்ரோல் அவசியமே இல்லைங்கிறியா? கண்ட்ரோல் பண்ணுனா இன்னும் பிச்சுண்டு கிளம்போம், அவ்வளவுதான். குழந்தைங்களுக்கு உதவி தேவை. அப்பா அம்மா வேறு எதுக்கு தான் இருக்கும்? தங்களுடைய அன்பு என்னைக்கும் அவளுக்கு திறந்தே இருக்குன்னு குழந்தைக்கு காட்டத்தான். வேற எப்படி சவி உதவ முடியும்? சிறிது நேரம் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. ஒரே சீராக போய்கொண்டிருந்த ஒன்றில் சிறு இடறல். சௌமியா தன் டிஃபன் தட்டை மேஜை மேல் வைத்தாள். வற்றல் இன்னும் மீதம் இருந்தது. சவிதா கனநேரம் அமைதி இழந்தாள். பிறகு கையை நீட்டி தங்கையின் கையை மெல்ல பற்றி அமுக்கினாள். இதை பற்றி கவலைப்படாது சௌமி. அடிபட்டுக்காமல் யாரும் வளர முடியாது. குழந்தைங்கள பொத்தி பொத்தி வச்சு தான் பாதுகாக்க முடியுமா? முதல்ல அதை ஏற்றுப்பாளான்னு சொல்ல. போட்டும், புதுசாக ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கே, போகலாமா? நீ அதை ஏற்கனவே பம்பாயில் பார்த்துட்டியா என்ன? இன்னும் பார்க்கல, போகலாம். புதிய திரைப்படத்தை பார்த்துவிட்டு வந்த அன்று சகோதரிகள் வெகு நேரம் அதை பற்றி விவாதித்தார்கள். சௌமியாவிற்கு படம் சுத்தமாக பிடிக்கவில்லை. இப்படி பச்சையாக எடுத்தால் தான் நல்ல படம்னு அர்த்தமா? இப்போதெல்லாம் சினிமா, இலக்கியம் எல்லாத்துலேயும் இந்த பச்சைத்தனம் ரொம்ப அதிகமாயிட்டு அசிங்கமாயிட்டு வர்றது. உனக்கு அப்படி தோணல என்றாள். நாம் அசிங்கத்தை விட்டுட்டு அதிலெல்லாம் இருக்கக்கூடிய கதை, கலை மூலமாக நல்ல அம்சங்களை மட்டும் எடுத்துட்டு ரசிப்போம். முதல்ல விஷத்தை கொட்டுவானே, அப்புறம் அதில் நல்லது எங்கேன்னு தேடிட்டு இருப்பானே. தும்ப விட்டு வாழ பிடிக்கிற சமாச்சாரம்தான். அன்று இரவு சௌமியா தன் பெட்டியில் இருந்து 2 ஆங்கில சஞ்சிகைகளை எடுத்து குறிப்பிட்ட பக்கங்களை திருப்பி சகோதரியிடம் கொடுத்தாள். சவிதாவின் கண்கள் விரிந்தன. அட, உன் பேர் போட்டிருக்கே, கதையா? நீ கதை கூட எழுதுறியா சௌமி? எப்பலேருந்து? என்கிட்ட சொல்லவே இல்லையே.
அது வெக்கமாக இருந்தது. மெல்ல சொல்லிட்டு காட்டிக்கலாம்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ஒரு வருஷமாக தான் எப்போவாச்சும் சும்மா ஆசைக்கு படிச்சு பாரேன். படித்ததும் சவிதாவிற்கு உற்சாகம் தாங்கவில்லை. ரொம்ப அருமையாக எழுதியிருக்க சௌமி, நீ காலேஜில் இங்கிலீஷில் மெடலிஸ்ட்னு ஒவ்வொரு வரியும் சொல்லுது. அற்புதமான நடை. நடை கிடக்கட்டும், விஷயம் எப்படி? சவிதா ஒரு கணம் தயங்கினாள். பிறகு நல்ல கதை தான், ஆனால் நவீன ஃபேரி டேல்ஸ் மாதிரி இருக்கு என்றாள். நம்ம சுற்றி எங்கே பார்த்தாலும் ஆபாசமும் பயங்கரமும் இருக்கிறதுனால எழுத்துலையாவது நல்லதையும் தூய்மையையும் காட்டணுங்கிறது தான் என்னோட லட்சியம். இருவரும் மௌனமானார்கள். அந்த மௌனம் சவிதாவின் நெஞ்சில் உறுத்தியது. மறுநாள் அதிகாலை 5 மணிக்கு வழக்கம் போல் தங்கையுடன் அடையாறு பாலம் வரை நடந்து உலாவி விட்டு வந்த பிறகுதான் அந்த உறுத்தல் மறைந்தது. அப்பாடா, எல்லாம் முன்பு போல ஆகிவிட்டது. 9 மணிக்கு நூலகத்திலிருந்து சேவகன் புதிய வாராந்திர புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு பழையனவற்றை வாங்கி கொண்டு போனான். சௌமியா புதிய புத்தகங்களை எடுத்து பார்த்தாள். 2இல் மெலிதாயிருந்ததன் தலைப்பையும் ஆசிரியர் பெயரையும் கண்டதும், ஓ, இந்த புஸ்தகமா? நான் படிச்சிருக்கேன். சவி, நீ இதை அவசியம் படி, உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள். சவிதா அந்த புத்தகத்தை படித்து முடித்த பின் வெகு நேரம் அசையாமல் உட்கார்ந்திருந்தாள். எவ்விதமான இலக்கிய தரமோ மானிட ரீதியான வெளிச்சமோ இல்லாத மஞ்சள் குப்பை அந்த நூல். இதையா அவளுக்கு பிடிக்கும் என்றாள் சௌமியா. அவள் சொன்னதில் இருந்தெல்லாம் சௌமியா புரிந்து கொண்டது அவ்வளவுதானா? ஈராஸ் தேட்டரில் வர்ற ஒவ்வொரு தமிழ் படத்துக்கும் அவளை அழைச்சிட்டு போறியே, சௌமி மேலே உனக்கு என்ன அவ்வளோ கோபம் என்றார் அவள் கணவர். ஈராஸ் தேட்டரில் வர ஒவ்வொரு தமிழ் படத்துக்கும் அவளை அழைச்சிட்டு போறியே, சௌமி மேலே உனக்கு என்ன அவ்வளோ கோபம் என்றார் அவள் கணவர். பம்பாயில் அவளுக்கு அடிக்கடி பார்க்க முடியாதது தமிழ் சினிமா தானே, அவள் இஷ்டப்பட்டு தான் நாங்கள் போகிறோம் இல்லையா சௌமி? ஓரா என்றாள் சௌமியா. மற்றவர்கள் அர்த்தம் புரியாமல் விழித்த போது சவிதாவிற்கு மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தது. சிறுமி பருவத்தில் அவ்விருவரும் பெரியவர்களுக்கு புரியாமல் தமக்குள் பேசிக்கொள்ள ஒரு இரகசிய மொழியை உருவாக்கியிருந்தார்கள். அவர்களாக ஏற்படுத்தும் பதங்களும் ஒளிச்சேர்க்கைகளுக்கும் தனித்தனியே அர்த்தம் கொடுத்த அந்த பிரத்யேக அகராதியில் ஓரா என்றால் ஆமாம் என்று பொருள். திடீரென அந்தரங்க மொழியை சௌமியா பயன்படுத்திய போது தம் ஒருமை மீண்டும் வலியுறுத்தப்படுவது போல சவிதாவிற்கு தோன்றியது. சகோதரிகள் புன்சிரிப்போடு ஒருவரை ஒருவர் பார்த்து கண்களை சிமிட்டிக் கொண்டார்கள். சாயங்காலம் லேடிஸ் கிளப்புக்கு போனோம், ஞாபகம் இருக்கா என்றாள் சவிதா. அவள் அங்கம் வகித்த மாதர் சங்கத்திற்கு அதுவரை சில முறைகள் சகோதரியை அழைத்து போயிருந்தாள். இன்று மற்ற உறுப்பினர்களிடம் தன் தங்கை கதை எழுதுவாள் என்று சொல்லிக்கொண்ட போது கண்களிலும் முகத்திலும் பெருமை ததும்பியது. மன்ற தலைவி சவிதாவிடம் அருகாமையில் உறைந்த ஒரு ஏழை பையனை பற்றி அன்று கூறினாள். கால் விளங்காத அவனை குடும்பத்தார் கைவிட்டு விட்டார்களாம். பையன் படிக்க வேண்டும், அதைவிட முக்கியமாக சாப்பிட்டாக வேண்டும். அருகில் இருந்த ஒரு பள்ளிக்கூட காம்பவுண்டிற்குள் 4-5 நாட்களாக படுத்துக்கொண்டு அங்கிருந்து நகரமாட்டேன் என்று அடம் பிடிக்கிறான். அவனது உடனடி விமோச்சனத்திற்காக மன்ற தலைவி நிதி திரட்டி கொண்டிருந்தாள். உங்களால் ஆனதை கொடுங்க என்று அவள் கேட்டபோது சவிதா 10 ரூபாயை எடுத்து கொடுத்தாள். நீங்க என்று அப்பெண்மணி சௌமியாவை பார்த்து குரலை நீட்டினாள். கனநேரம் தாமதித்த சௌமியா ஒரு தரம் சகோதரியை ஏறிட்டுவிட்டு தன் பங்காக 5 ரூபாயை கொடுத்தாள். வீடு திரும்பும் வழியில் சவிதா, பாவம் இல்லை அந்த பையன் என்றபோது சௌமியா உடனே பதில் சொல்லவில்லை. என்ன சௌமி, பேசாமல் இருக்க? என்ன பேசுறது? பாவம், எனக்கு மட்டும் வருத்தமாக இல்லைன்னு நினைக்கிறியா? ஆனால் இதெல்லாம் பெரிய பெரிய நிறுவன அடிப்படையில் சமாளிக்க வேண்டிய பிரச்சனை. தனி மனுஷனா நம்ம உதவியால் என்ன ஆகும்? நம்ம நாட்டில் வறுமை ஒரு அடியில்லாத பள்ளம், அதில் எத்தனை போட்டாலும் நிரம்பாது. அதனால் போட்டு தான் என்ன பிரயோஜனம்? அடியில்லாத பள்ளம்தான், போட்டு நிரம்பாது தான். ஆனால் போடுற வரைக்கும் பிரயோஜனம். சட்டென்று பேச்சு தொய்ந்தது. இருவரும் மௌனமாகவே வீடு வந்து சேர்ந்தனர். இப்போதெல்லாம் மௌனம் பேச்சின் மகுடமாக இல்லை. ஹாலுக்குள் அவர்கள் நுழைந்த போது அங்கு ஒரே கூச்சலாக இருந்தது. சவிதாவின் 14 வயதான மகனின் கையிலிருந்து அப்போதுதான் வந்திருந்த பத்திரிகையை பிடுங்குவதற்காக அவளை விட 2 வயது இளையவனான தம்பி ஓடி துரத்தி கொண்டிருந்தான். குட்ரி அதை என்கிட்ட,
போடா தடியா, நான் பார்த்துட்டு தான் கொடுப்பேன். அமிதாப் பச்சனை உடனே பார்க்காட்டா உன் தலை வெடிச்சிருமோ? இருவரும் கத்திக்கொண்டே விடாமல் ஓடினார்கள். சோஃபாவிற்கு பின்னிருந்து வேகமாய் மூளை திரும்பி பாய்ந்தபோது பையன் சுவர் அலமாரியில் மோதிக்கொண்டான். அதன் கண்ணாடி கதவு உடைந்து உள்ளே வைக்கப்பட்டிருந்த ஓர் உயரமான கட்லாஸ் ஜாடி பக்கவாட்டில் சரிந்தது. அது கீழே விழும் முன் சவிதா ஓடிப்போய் அதை பிடித்து கொண்டாள். அவள் முகம் சிவந்திருந்தது. கடங்காரா, அது என்ன கண்மூடித்தனமா ஓட்டம்? இப்போது உடஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் என்று மகனை பார்த்து மூச்சிறைக்க கோபமாய் கத்தினாள். பையன் தலை கவிழ்ந்து சாரிம்மா. வேகம் அடங்கிய அவனும் அவன் அக்காவும் அறையை விட்டு வெளியேறினார்கள். சவிதாவின் படபடப்பு அடங்க சிறிது நேரமாயிற்று. சௌமியா அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். பாரு சௌமி, நம்ம அப்பா அம்மா கொடுத்ததுன்னு நான் இதை ஒரு பொக்கிஷம் மாதிரி காப்பாற்றி வச்சுட்டு இருக்கேன். இது தெரிஞ்சும் இந்த குழந்தைகளுக்கு எத்தனை அஜாக்கிரதை. சௌமியா எதுவும் சொல்லவில்லை. இது உடைஞ்சிருந்தா எனக்கு உயிரே போனாப்புல இருந்திருக்கும். இதன் ஜோடியை உனக்கு தானே கொடுத்தாங்க, நீயும் இதை பத்திரமா வச்சுருப்ப இல்லையா? பத்திரமா தான் இருக்குது. இதே மாதிரி ஹாலில் தான் பார்வையாக வச்சுருக்கியா சௌமி? வச்சுருந்தேன். அப்படின்னா மேல் ஃப்ளாட் பொண்ணு அதை பார்த்து ரொம்ப அழகாக இருக்குன்னு பாராட்டினா. அதனால் அவள் கல்யாணத்துக்கே அதை பரிசாக கொடுத்துட்டேன். சவிதா அதிர்ந்து நின்றாள். என்ன கொடுத்துட்டியா? அதை விட்டு பிரிய உனக்கு எப்படி மனசு வந்தது? ஏன் வரக்கூடாது? அப்பா அம்மா நினைவா? அப்பா அம்மாவை நினைவு வச்சுக்க நினைவு சின்னங்கள் வேணுமா என்ன? மீண்டும் ஒரு கத்தி முனையில் வினாடி இடறியது. சகோதரிகள் ஒருவரை ஒருவர் தீவிரமாய் வெறித்தார்கள். பார்வையில் குழப்பம். சரி, நான் போய் நமக்கு காஃபி கலக்கிறேன் என்றாள் சவி. ஜாடியை ஜாக்கிரதையாக வச்சுட்டு வா. ஒரே அளவு இனிப்பு சேர்த்த காஃபியை அவள் எடுத்து வர இருவரும் பருகினார்கள். நழுவி போகும் ஒன்றை இழுத்து பிடித்து கொள்ளும் செயலாக அது இருந்தது. அதற்குள்ளாகவா 2 மாதங்கள் முடியப் போகின்றன? அந்த ஏக்கம் இருவர் பார்வையிலும் தெரிந்தது. அடிக்கடி ஒருத்தி தோழமையை மற்றவள் நாடி வந்து உட்கார்ந்து கொள்வதிலும், இது அவளுக்கு பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து செய்வதிலும், அடுத்த சந்திப்பு எப்போதோ என்று தாபம் கொள்வதிலும் துணித்தது. எனினும் அத்தனை ஆந்தரீகத்திலும் இப்போதெல்லாம் பேச்சில் ஒரு கவன உணர்வு. சிரித்து கொண்டே அரட்டை அடிக்கும் போது பழைய நினைவுகளையோ இதனை வருஷ கதைகளையோ பகிர்ந்து மகிழும்போது சற்றென்று எழும்பிவிடக்கூடிய சுருதி பேதத்தை தவிர்க்க முனைந்து கொண்டே இருக்கும் ஒரு ஜாக்கிரதை. விளிம்புக்கு இப்பாலே இருக்க வேண்டுகின்ற கவலையில் நிழலாடும் ஒரு தயக்கம். அண்மையில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தின் பிரதியை தபால் மூலமாக பார்த்துவிட்டு சௌமியாவின் கணவர், அடையாளம் தெரியாம குண்டாயிட்டையே, நான் தான் சௌமியா என்று நெற்றியில் அச்சடித்து கொண்டு வா என்று எழுதியிருந்தார். அவரும் குழந்தைகளும் எழுதும் கடிதங்கள் மேற்போக்கில் உல்லாசமாகவும் இயல்பாகவும் துணித்த போதிலும் அவளுடைய இல்லாமையை மிகவும் உணர்கிறார்கள் என்ற ஜாடை புரிந்தது. விரைவில் கிளம்பிவிட வேண்டியதுதான். நாம் இனி இப்படி இத்தனை வருஷ கணக்காக பிரிந்திராமல் ஆண்டுக்கு ஒரு தடவை ஒருவரை ஒருவர் ஒரு முறையாவது போய் பார்க்க வேண்டும் என்று சகோதரிகள் தீர்மானித்து கொண்டார்கள். நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி ஆயிடக்கூடாது இது என்று சௌமியா கூறி சிரித்த போதே அவள் கண்கள் பனித்தன. சவிதாவின் மோவாய் நடுங்கியது. எதுவும் சொல்லாமல் ஒரு அட்டைப்பெட்டியை எடுத்து வந்து நீட்டினாள். அதனுள் ஓர் அடையாறு கைத்தறி நூல் சேலை, சிவப்பு உடல், மஞ்சளில் அகலமான கோபுரக்கரை. எதுக்கு இதெல்லாம் சவி? பேசப்படாது, வச்சுக்கோ, உன் இஷ்டம். எனக்கு மட்டும்தானா? இதோ எனக்கும். மயில் கழுத்து நிறம், ஆனால் அதே அகலக்கரை. மீண்டும் புன்னகைகள் பேசின. நாட்களின் தேய்வில் கடைசியாக இன்னொரு நாள். சௌமியா ஊருக்கு புறப்படும் நாள். ரயிலுக்கு கிளம்பும் நேரம். சாமான்கள் கட்டி வைக்கப்பட்டு தயாராக இருந்தன. கிளம்பிட்டியா சௌமி? சவிதாவின் குரல் கம்மியது. நீயும் ஸ்டேஷனுக்கு வர்றதானே சவி? ஆவலுக்கு ஆவல் பதிலளித்தது. கட்டாயம். எப்போ எந்த ஊருக்கு கிளம்புறதுக்கு முந்தியும் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறது என்னோட வழக்கம். சவிதா மௌனமாய் இருந்தாள். சௌமியாவின் கண்களில் கலக்கம் தெரிந்தது. ஆனால் இங்கே பூஜை அறையே இல்லையே என்றால் தொடர்ந்து. இல்லாட்டா என்ன, மனசுலேயே வேண்டிக்கோ. ஏன், நம்பிக்கை இருந்தா அது போதாதா? நம்பிக்கை இருந்தால்னா உன் நம்பிக்கை அந்த மாதிரின்னு சொல்றியா? திடீரென்று சௌமியாவின் முகம் மாறியது. அல்லது உனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு அர்த்தமா? நான் அதை பற்றி எதுவும் யோசித்து பார்த்தது கிடையாது. சவிதாவிற்கு சங்கடம் மேலோங்கியது. இப்போ எதுக்கு விவாதம் சௌமி? ஊருக்கு கிளம்புற சமயத்தில் என்ன சவி இது? இவ்வளோ பெரிய விஷயத்தை பற்றி உனக்கு எதுவும் தீர்மானமான அபிப்பிராயம் இல்லையா?
இது ஒரு பெரிய விஷயம்னு நான் நினைக்கல. சௌமியாவின் கண்கள் அதிர்ச்சியில் பிதுங்கின. அவர்களுடைய சிறுமி பருவத்தின் சூழ்நிலை எத்தனை பக்திமயமானது. அம்மா அன்றாடம் பூஜை செய்வாள். சாயங்காலமானால் போய் சாமி அறையிலும் துளசி மாடத்திலும் விளக்கு ஏத்துங்கடி என்று பணிப்பாள். அவர்கள் வெள்ளிக்கிழமை தவறாமல் கோவிலுக்கு அழைத்து போவார்கள். தோத்திரங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாள். வாழ்க்கையில் எந்த கஷ்டத்திலும் துணை இருக்கிறது ஆண்டவன் பெயர் ஒன்றுதான் என்று போதிப்பாள். தான் அந்த வழியிலேயே நடந்து வந்திருக்க இவளுக்கு மட்டும் என்ன ஆயிற்று? தெய்வ நம்பிக்கையை இழக்கிற மாதிரி உனக்கு அப்படி என்ன அனுபவம் ஏற்பட்டது சவி? அந்த நம்பிக்கையை இழந்துட்டேனா இல்லையான்னு எனக்கே நிச்சயமாக தெரியாது. ஆனால் அனுபவம்னு நமக்கே ஏற்பட்டால்தானா? கண்ணும் காதும் மனசும் திறந்து தானே இருக்கு. போகட்டும், உலகத்தின் பிரச்சனையெல்லாம் பார்க்குறப்போ இந்த விஷயம் ஒரு தலைபோகிற பிரச்சனை இல்லை அப்படின்னு எனக்கு தோன்றுறதுன்னு வச்சுக்கோயேன். எத்தனை அலட்சியமாக சொல்லிட்ட. ஆனால் நான் தெய்வத்தை நம்பலைனா என்னால் உயிரோடையே இருக்க முடியாது. பார்வைகள் எதிரெதிராய் நின்றன. அவற்றில் பதைப்பு, மருள். சௌமியாவின் அதிர்ச்சி இன்னும் மாறவில்லை. தமக்கையை பார்த்த அவள் பார்வை இவள் யார் என்று வியந்தது. பிறகு கண்கள் விலகின. சவிதா தவிப்பும் வேதனையுமாய் நின்றாள். என்ன சொல்வதென்று தெரியவில்லை. எதை சொன்னாலும் அர்த்தம் இருக்கும் போலவும் தோன்றவில்லை. ஒன்றாய் பிறந்து வளர்ந்தவர்கள்தான். ஒரே மரபினாலும் ஒரே வகையான பராமரிப்பினாலும் உருவானவர்கள்தான். அவர்களுடைய எண்ணங்களும் கண்ணோட்டங்களும் மதிப்புகளும். ஆனால் வளர வளர அவற்றில் எவ்வளவு மாறுபாடு! ஒவ்வொரு மனித உயிரும் ஓர் அலாதியா. அதன் தனிப்பட்ட தன்மையை ஒட்டித்தான் வாழ்க்கை எழுப்பும் எதிரொலிகள் அமைகின்றனவா? ஒருவரை ஒருவர் தெரியும் புரியும் என்று சொல்வதெல்லாம் எத்தனை அறிவீனம்! எவ்வளவு நெருங்கிய உறவாய் இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரையும் ஒரு புதிய இருப்பாகத்தான் கண்டு அறிமுகம் செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. காலம் கொண்டு வரும் மாற்றம் வெறும் நரை மட்டுமல்ல. அன்பு, அது அடி இழை, உள் உயிர்ப்பு. அது இருப்பதாலே தான் வேறுபாடுகளினால் அழிவு நேர்ந்து விடாமல் இருக்கிறது. மன்னிக்கவும் ஹெரால்ட் ராபின்ஸ், வாழ்நாள் முழுவதும் அந்நியரைத்தான் அன்பு செய்து கொண்டிருக்கிறோம். நாழியாரதே, பேசிட்டே இருந்தால் ஸ்டேஷனுக்கு கிளம்ப வேணாமா? வாசலில் டாக்ஸி ரெடி என்றவாறு அங்கு வந்த அவள் கணவர் அவர்களை பார்த்து, உங்கள் பேச்சுக்கு ஒரு தொடரும்னு போட்டுட்டு வாங்கோ, அடுத்த சந்திப்பில் மறுபடியும் பேசிக்கலாம் என்றார் சிரித்து கொண்டே. இதோ வரோம், வா சௌமி. சவிதா தங்கையின் கையை பற்றி கொண்டாள். சகோதரிகள் வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். கை பிணைப்பு விலகவே இல்லை. ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை. வாழ்நாள் முழுவதும் நாம் அந்நியர்களை தான் அன்பு செய்து கொண்டிருக்கிறோம் என்ற கருத்து எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு ஆழமானது. அழகான சிறுகதை. வாய்ப்பிருந்தால் வாசித்து பாருங்கள். மீண்டும் ஒரு அழகான பதிவுடன் சந்திக்கலாம். நன்றி.